கொழும்பு லோட்டஸ் வீதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆசிரியர் போராட்டத்தின் மீது நீர் மற்றும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த ஆசிரியர் போராட்டத்தினால் நாட்டில் இன்றைய தினம் மொத்தமாக 10,026 அரசு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் நாளைய தினமும் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் கேள்விக்குறியாகியதாக மாறியுள்ளது. இந்த நிலையில் சுகவீன விடுமுறையை அறிவித்து ஆசிரியர் சங்கத்தினர் இன்று பிற்பகல் கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். அத்துடன் அதிபர் ஆசிரியர்களின் போராட்டத்தின் போது கொழும்பின் பிரதான வீதிகளுக்கு தடையை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் நிதியமைச்சு, அதிபர் செயலகம், மத்திய வங்கி, அதிபர் மாளிகை ஆகியவற்றுக்குள் அத்துமீறி நுழைய வேண்டாம் எனவும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற தடை உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து அதிபர் செயலகத்திற்கு பேரணியாக செல்ல முற்பட்டதை தொடர்ந்து நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. லெபனானில் வாழும் கனேடியர்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என கனடா அரசாங்கம் அவசர அறிவிப்பை விடுத்துள்ளது. கனேடிய வெளிவிவகார அமைச்சர் மெலினி ஜோலி இந்த அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளார். லெபனானில் தற்போது வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் செயல்படையினருக்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கனேடியர்கள் லெபனானுக்கான பயணங்களை மேற்கொள்வது உசிதமானதல்ல என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் லெபனானில் தங்கியுள்ள கனேடியர்கள் வர்த்தக விமானங்களின் ஊடாக அங்கிருந்து வெளியேறுவது பொருத்தமானது என அறிவித்துள்ளார். லெபனானில் ஆயுத போராட்டம் வெடித்தால் அங்கு வாழ்ந்து வரும் கனேடியர்கள் வெளியேறுவதற்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே லெபனானை விட்டு வெளியேறுமாறு கனேடிய பிரஜைகளுக்கு அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். லெபனானுக்கான பயணங்களை மேற்கொள்ளும் போது அரசாங்கத்தின் பயண எச்சரிக்கைகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு அவர் மேலும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார்.